எனக்கு அன்பானவர்களே, சத்திய வசனம் நற்செய்தி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளின் நற்சிந்தனையை ஆவியின் கனி என்ற கருப்பொருளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகின்றேன். ஆவியின் கனி பொறுமை. இந்த கருப்பொருளிலே சிந்திப்பதற்கான இறை வார்த்தை எபேசியர் 4 அதிகாரம் 2வது வசனம். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதுகின்ற கடிதம் 4 அதிகாரம் 2-3 வசனங்களிலே இந்த பொறுமையை குறித்து அவர் பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆவியின் கனியிலே இந்த பொறுமை 4வது இடத்தை பெறுகின்றது. பொறுமை இது இன்றைக்கு சவாலான ஒரு விடயம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். என்னுடைய வாழ்விலே அது சவாலுக்குட்படுகின்ற ஒரு விடயம். ஒரு மனிதனை அவனுடைய நிலையிலிருந்து மாற்ற வேண்டுமாயிருந்தால், ஒரு வன்முறைக்குள்ளே தூண்ட வேண்டுமாயிருந்தால், இந்த பொறுமை என்கின்ற காரியம் தூண்டப்பட வேண்டும். இந்த பொறுமை சவாலிடப்பட வேண்டும். எப்போது இந்த பொறுமை சவாலுக்குட்பட்டு தோற்று போகின்றதோ அப்பொழுது ஒரு மனிதன் அவனுடைய வித்தியாசமான பிம்பத்தை அவன் வெளிப்படுத்துகின்றான். வித்தியாசமான நிலைக்குள்ளே அந்த மனிதன் கடந்து போகின்றான். வன்முறை அதனுடைய வெளிப்பாடாக வருவதையும் நம்முடைய நாட்களிலே நம்முடைய நாளாந்த வாழ்வின் அனுபவங்களிலே நாம் கண்டிருக்கின்றோம். பொறுமைக்கு எல்லையொன்று என்று சொல்லுகிறவர்களை கண்டிருப்போம். என்னுடைய பொறுமையை நீ சோதிக்க வேண்டாம், என்னுடைய பொறுமையை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பலரை பல சந்தர்ப்பங்களிலே நாம் கண்டிருக்கின்றோம். அது நம்முடைய குடும்ப வாழ்விலும் நாம் கண்டிருக்கின்றோம், நண்பர்களுக்குள்ளே கண்டிருக்கிறோம், உறவுகளுக்குள்ளே நாம் கண்டிருக்கிறோம். இன்றைக்கு அது உலகளாவிய ரீதியில் கூட அது பேசப்பட்டிருக்கும். நாங்கள் பொறுத்து பார்த்திருந்தோம், ஆனால் இந்த நாடு எங்களுக்கு எதிராக இப்படி செயல்படுகிறது. எங்களுடைய பொறுமை சவாலிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் பொறுமையை இழந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த யுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம், நாங்கள் இப்படி செயற்பட நாங்கள் முன்வருகின்றோம் என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த உலகளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற பல யுத்தங்கள் அங்கே தோற்றம் பெறுவதற்கு காரணமாக இருப்பதையும் நாம் கண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பொறுமை மிக ஒரு முக்கியமான விடயம். ஒரு மனிதனுடைய நிலையை மாற்றக்கூடிய ஒன்றாக இந்த பொறுமை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த திருமறை பகுதியிலும் கிறிஸ்தவ வாழ்வின் விழுமியங்களிலும் இந்த பொறுமை முக்கிய இடத்தை பெறுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சவால்களை, பிறர் நமக்கு எதிராக செய்கின்ற காரியங்களை, நமக்கு எதிராக செயற்படுத்துகின்ற குறைவுகளை, சவால்களை நாம் எதிர்கொள்வதற்கு இந்த பொறுமை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. மற்றவர்கள் நமக்கு எதிராக செயற்படுகின்ற பொழுது, நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக செயற்படுகின்ற பொழுது, நம்மை வேதனைப்படுத்த வேண்டும், நம்மை தண்டிக்க வேண்டும், அல்லது நமக்கு எதிராக பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்ற பொழுது நாம் இவ்வளவுக்கு அந்த பொறுமையை நாம் கையாளுகின்றோம். இப்படி நாம் அதை சகித்து கொள்ளுகின்றோம் அல்லது சமாளித்து கொள்ளுகின்றோம். இங்குதான் அந்த பொறுமையினுடைய தன்மை, பொறுமையினுடைய பெறுமதி, பொறுமையினுடைய நிலை அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பொறுமையோடு வாழும்பொழுது நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கின்றார். உங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்குங்கள் என்பதுதான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற காரியம். முழு மனதிலே அந்த பொறுமையை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த பொறுமை வருகின்ற பொழுதுதான் மற்றவரை நாம் அன்பு செய்ய முடியும், அன்புடன் நாம் நோக்க முடியும். அந்த பொறுமை அதனுடைய நிலையை இழந்து போகின்ற பொழுது அன்பு இல்லாமல் போகின்றது. அன்பு இல்லாமல் போகின்ற பொழுது அங்கே வன்முறை வருகின்றது.
மற்றவரை தாக்க, மற்றவரை வேதனைப்படுத்த, மற்றவருக்கு எதிராக நாம் செயற்பட தூண்டப்படுகின்றோம். ஆகவே இந்த பொறுமையை நாம் கையாளுகின்ற விதம், பொறுமைக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்திலே தான் நம்முடைய நிலை மாற்றம் அங்கே வரையறுக்கப்படுகின்றது என்பது நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாமும் பிறருக்கு பொறுமையுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்றவர்களுடைய பொறுமையை சோதிக்கின்ற விதத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது. மற்றவருடைய பொறுமைக்கு இடையூறாக கூட நாம் செயற்படக்கூடாது என்பதும் ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஒன்று, நான் எப்படி பொறுமையை கடைப்பிடிப்பது, இன்னும் ஒன்று, மற்றவர் அந்த பொறுமையை இழக்காமல் இருப்பதற்கு நான் எப்படி வாழ்வது. அப்போ இந்த இரண்டு காரியங்களும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்விலே முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. அது ஆவியின் கனியிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்கு நாம் இடம் கொடுக்கின்ற பொழுது இது நமக்கு எதிரான ஒரு காரியம் அல்ல. இவர் தன்னுடைய பலவீனத்திலே அல்லது இவருடைய நிலை இப்படியானது என்ற ஒரு புரிதல் வருகின்ற பொழுது அந்த பொறுமை நமக்குள்ளே அதிகமாக அது விருத்தியாகின்றது. மற்றவர் நமக்கு எதிராக தொடர்ச்சியாக இது செய்து கொண்டிருக்கிறார், நமக்கு எதிராக ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கிறார் என்கிற பொழுது நாம் அந்த பொறுமையை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது நாம் சற்று நிதானித்து நாம் நமக்கு எதிராக செயற்படுவதை குறித்து நாம் சிந்திப்போமாயிருந்தால், ஏன் இவர் இதற்காக இப்படி செய்கின்றார், ஏன் இப்படி தொடர்ந்து செய்கின்றார், ஒரு வேளை அது அவருடைய பலவீனமாக இருக்கலாம், அவர் அறியாமையாக இருக்கலாம், அல்லது அவரால் அப்படியான நிலையில் இருந்து மாற முடியாத ஒரு நிலைக்குள்ளே அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாயிருந்தால் அங்கே நம்முடைய பொறுமை மிகவும் உயர்நிலையை அடைகின்றது. அந்த பொறுமை இன்னும் விருத்தியாகின்றது. அப்பொழுது நாம் அங்கே அன்பை நாம் வெளிப்படுத்த நாம் வருகின்றோம், அன்பு காட்ட நாம் வருகின்றோம், அவருடைய நிலைமையிலிருந்து அவரை விடுவிக்க நாம் ஏதுவாய் வருகின்றோம். அவருடைய பலவீனத்திலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்க, அந்த பலவீனத்தை சரி செய்வதற்கு நாம் வழிகாட்ட முடியுமாயிருக்கும். அதற்கு அந்த பொறுமை நமக்கு உதவி அளிக்கின்றது. ஆகவே பாருங்கள், நாம் பொறுமையை கடைப்பிடிப்பதனால் மற்றவருக்குள் ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். நம்முடைய பொறுமை கட்டுப்படுத்தப்படுமாயிருந்தால், மட்டுப்படுத்தப்படுமாயிருந்தால் அங்கே நாம் மற்றவருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்மால் முடியாது. ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய அழைப்பும் ஆண்டவருடைய விருப்பமும் என்னவென்றால், உங்கள் முழு மனதுக்குள்ளே அந்த பொறுமை இருக்கட்டும். முழு மன ரீதியான அந்த பொறுமையை நீங்கள் கடைப்பிடிங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அங்கே அந்த முழுமையான பொறுமையை நீங்கள் கடைப்பிடிக்கின்ற பொழுது மற்றவருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்னுடைய அன்பை நீங்கள் கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னொரு பக்கத்திலே மற்றவருடைய பொறுமையை சோதிக்காத படிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும், நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாயிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே இந்த பொறுமை சவாலிடப்படுகின்ற சூழ்நிலையிலே நாம் இந்த ஆவியின் கனி என்கின்ற இந்த பொறுமையை சரியான முறையிலே கடைப்பிடிக்கவும் அதை நமக்குள்ளே விருத்தி செய்யவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். அது நாம் ஆண்டவருக்குள் வாழுகின்ற வாழ்விலும் ஆண்டவரிலே கொண்டிருக்கின்ற அந்த விசுவாச வாழ்விலும் தான் அது தங்கி இருக்கின்றது. அதை நாம் வளர்த்து கொள்வோம், நாம் பொறுமையை வெளிப்படுத்துவோம், மற்றவருடைய பொறுமையை சோதிக்காத படிக்கு நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் பொறுமையாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த பொறுமைக்கு ஏற்றவாறு நாமும் அந்த பொறுமையை நாம் கடைப்பிடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.